சர்வதேச முதி ஸ்வஸ்திக்கு குலதெய்வமே துணை. சர்வதேச சமூக முதியோர் நல அமைப்பு நம்பர் 1 லேக்வியூ அப்பார்ட்மெண்ட்ஸ், தரைதளம் 194/102 லேக்வியூ ரோடு, மேற்கு மாம்பலம், சென்னை 33. திரு கே ஜெயக்குமார், அமைப்பாளர் 9566871835. திரு என்ஆர் ரங்கநாதன் அவர்கள் தலைவர் 9043030847. கோதண்டராமன்ஜி பொதுச் செயலாளர் 9443710006. திரு முரளிகிருஷ்ணன்ஜி MA LLB சட்ட ஆலோசகர் 9443615575. பெறுநர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், தலைமைச் செயலகம், சென்னை. பொருள்: முதியோர்களுக்கான முதல் கருணை மனு சம்பந்தமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நமது இந்தியாவில் ஓய்வு பெற்ற மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு 80 வயதுக்கு மேல் 20% மாற்றி அமைக்கப்பட்ட ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம், ரிவைஸ்டு பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன் வழங்கப்படுகிறது. ஆனால் இதில் வேதனைக்குரிய செய்தி என்னவென்றால், 80 வயது முடிவதற்குள் 80% ஓய்வு ஊதியர்கள் உயிருடன் இருப்பது மிகவும் அரிதாக உள்ளது. மேலும் எனக்கும் எங்களுக்கும் ஏற்படும் நோயின் தாக்கத்தினால் வாழ்க்கையில் நரகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். மேலும் குடும்பத்தார்களால் ஒதுக்கப்பட்டு ஒரு சிலர் முதியோர் இல்லங்களில் தஞ்சமடைந்து மிகவும் மனவேதனையோடு தங்கள் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் கொரோனா காலமாதலால் வெளியில் செல்ல முடியாமல் மன அழுத்தத்திற்கும் ஆளாகிறார்கள். ஆகவே தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிய மாண்புமிகு மதிப்பிற்குரிய திரு மு.க. ஸ்டாலின்ஜி அவர்கள் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் 70 வயது முதல் 79 வயது வரை உள்ள முதியோர்களுக்கு 10% மாற்று அமைக்கப்பட்ட ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் வழங்குவதாக வாக்குறுதி அளித்து எங்களுடைய மனதை மகிழ்வித்ததை தற்பொழுது நான் கருணையோடு தங்களுக்கு நினைவூட்டுகிறேன். மேலும் தாங்களும் குடும்பத்தாரும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 காலம் சீரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். ஆகவே தாங்கள் வாக்குறுதி அளித்த தினத்தையே முன் தேதியிட்டு அரசாணை வெளியிட்டு எனக்கும் என்னை போல் உள்ளோரின் கஷ்டத்தை போக்க வேண்டும் என்று இதன் மூலம் தங்களை வாழ்த்தி, காடஸ் துர்கா மாதாஜி வில் blessings to all your family and our nation people வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் தெரிவிக்கிறோம். எனக்கு வழங்கும் முதல் 10% ஓய்வூதியத்தை மனநலம் பாதித்தோர் நல நிதியில் பிடித்தம் செய்து கொள்ள முழு மனதுடன் சம்மதிக்கிறேன். இனிமேல் வாங்க போகும் புதிய நபருக்கும் விருப்பம் மனு பெற்று மனநலம் பாதித்தோர் நல நிதியில் சேர்க்க வேண்டிய அரசாணை வெளியிட வேண்டுகிறேன். இப்படிக்கு என்றும் வாழ வாழ்த்தும். பெயர், பணிபுரிந்த நிறுவனம், பணிபுரிந்த பதவி, பிறந்த தேதி, முகவரி, கைபேசி எண், பிளட் குரூப், பென்ஷன் நம்பர், பென்ஷன் வங்கி கணக்கு எண் என்று இந்த விபரத்தை 3 பக்க விபரங்களுடன் 29/2021 மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு அனுப்பி உள்ளேன். ஆனால் இதுவரையில் எந்தவிதமான பதில்களும் கிடைக்காததால் இந்த செய்தியை பார்க்கும் அனைவரும் மெனக்கெட்டு அவரவர்களுக்கு பெற்றோர்களுக்கு கிடைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த விபர அறிக்கை 3 பக்கத்தில் உள்ளது. இந்த விபர அறிக்கை 3 பக்கத்தில் உள்ளது. 1, 2, 3 விபரமான விபர அறிக்கை 21/9/2021 அனுப்பப்பட்டது. இன்று வரையில் பதில் கிடைக்காததாலும் ஆகவே உடனே இந்த செய்தியை பார்ப்பவர்கள் பலனறியும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனது பெயர் கோதண்டராமன்ஜி.
நான் சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ளேன். எனது கைபேசி எண் 944373